வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பண்ணையோட 4வது நாள் அப்டேட்டு. முன்னாடியே 3 நாள் வீடியோ தனித்தனியாக போட்டிருந்தோம். இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு நம்ம குஞ்சுக்கு வந்து 105 கிராம் இருக்குது. நம்ம கோழி குஞ்சுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேற்று ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துருவோம். நேற்று ஒருத்தர் வந்து ஐபிடிக்கு வந்து என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஐபிடிக்கு வந்து பயோபஸ்ட் பெஸ்ட் மெடிசனு உடனே கேட்கும். அப்படி இல்லைன்னா கத்தாழையை வந்து அரைச்சி கருப்பட்டி தண்ணியோட கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா உடனே நிற்கும். பயோபஸ்ட்டுக்கும் நிற்கும், இந்த கருப்பட்டி தண்ணிக்கும் உடனே நிற்கும். நான் சொல்கிறது வந்து ஐபிடி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத பொறுத்து. நார்மலாக இருந்துச்சுன்னா ஐபிடி வந்து 1 நாள் 2 நாளில் டக்குன்னு 1 நாள்லேயே டக்குன்னு பார்த்துட்டோம்னா இது சீக்கிரம் இதாயிரும். இப்போ சிவியராக விட்டுட்டோம்னா ஒரு போட்டு தான் நிற்கும் மார்ட்டாலிட்டி. இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க 12 நாள் ஆகுது, சளி சவுண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி நிற்கலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது முதல்ல வந்து மார்ட்டாலிட்டி எத்தனை போகுதுன்னு பார்க்கணும். மார்ட்டாலிட்டி அதிகமாக போச்சுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், பிஎம்எல் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்து அது சளியா இல்லை சிஆர்டி சவுண்டா இல்லை கோலியான்னு கண்டுபிடிக்கணும். கோலியா சிஆர்டியான்னு பார்த்து தான் அதுக்கான மெடிசன் கொடுக்கணும். சிஆர்டி சவுண்டாக இருந்தால் ஸ்ப்ரே பண்ணால் கேட்டுக்கும். கோலியாக இருந்தால் அதுக்கு தனி மெடிசன் கொடுக்கணும். கேட்டிருந்தாரு 3000 கோழி வளர்த்துனா 1 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே எவ்வளோ வந்து தீவனம் மொத்தமாக எத்தனை கிலோ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதாவது நான் சொல்கிற கணக்கு தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரு கோழிக்கு நான் கணக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் 3000 கோழிக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு கோழி 2 கிலோ வரணும்னா அது 3 கிலோ ஃபீடு சாப்பிட்ருக்கணும். அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்குங்க 3000 கோழிக்கு எவ்வளோ ஃபீடு தேவைப்படும்னு சொல்லி. நேற்று சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்றைக்கி கேளுங்க, நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி வாங்க கோழி பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பண்ணையோட 4வது நாள் கோழிங்க. வாங்க பண்ணைக்கு உள்ளேயே அப்படியே நடந்தே போய் பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குங்க? நேற்று பார்த்த கோழிக்கு இன்னைக்கு பார்த்த கோழிக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுதா? கோழியோட வெயிட் கெயின் ஆகிருக்கிறது நல்லாவே பார்வைக்கே தெரியும். இன்னைக்கு நம்ம கோழி வந்து 105 கிராம் இருக்குது. பகல் நேரங்கிறதுனால நம்ம உள்ளே நடந்தாலே பாருங்க எல்லாம் ஆட்டோ ட்ரிங்கரில் நல்லா தண்ணி குடிச்சிட்ருக்கு. நம்ம இந்த சைடு வந்த உடனே எல்லாமே அந்த சைடு போயிடுச்சு நல்லா. அதாவது இப்போ பாருங்கள் நல்லா இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, குளிர் இல்லாமல் நல்லா கொஞ்சம் லேசாக வெயில் அடிச்சுது. அதனால நல்லா படுதா வந்து 4 நாள் குஞ்சுக்கு எந்த அளவுக்கு இறக்கி விட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா நல்லா கொஞ்சம் மஞ்சியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நேற்றெல்லாம் லேசாக வெட்டாக இருந்துச்சு. நேற்றெல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. படுதா ஓப்பன் பண்ணவே இல்லை நேற்றெல்லாம். இன்னைக்கு ஓப்பன் பண்ணி நல்லா மஞ்சியை கிண்டி விட்டுருக்குங்க. நம்ம எப்போவுமே நல்லா மஞ்சியை கிண்டி விட்டது நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே கோழியை புழங்கிருச்சுன்னா நம்ம கிண்டுற மாதிரியே தெரியாது, எப்பவும் போல தான் இருக்கும். ஆனால் மஞ்சி வந்து ட்ரை ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு ட்ரையாக தான் வச்சுக்கணும். எப்போவுமே ப்ரூடிங் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஈரம் தேங்க விடாமல் ட்ரையாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோழி வந்து க்ரோத் நல்லா கிடைக்கும், டேகை நல்லா கிடைக்கும். டிராப்பிங்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா தான் போட்டிருக்கு. நல்லா அந்த மாதிரி கருப்பு வெள்ளை சேர்ந்து வந்துச்சுன்னா கோழி வந்து நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த வாட்டி மஞ்சியில் வந்து நாராக வந்துருச்சுங்க. பாருங்கள் நார் எவ்வளோ நார் இருக்குன்னு. இத்தனைக்கும் மஞ்சி வந்து விலை 190 ரூபா ஒரு சாக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு மஞ்சி கொட்டியிருக்கு. பாருங்க இன்னைக்கு பாருங்க 4வது நாள் குஞ்சு பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து நான் எந்த ஜூம் இல்லை, ஆட்டோவில் தான் இருக்கு, 0 சைஸ் ஜூமிங்கில் தான் இருக்கு. இப்படி நின்று நான் என்னோட ஹைட்டுக்கு நின்றுட்டு காட்டுற கோழி எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு 5வது நாள் வந்து கோழி நீங்களே வித்தியாசம் பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து இந்த பானை இதெல்லாம் எடுத்துருவேன். கொஞ்சம் இன்னும் கோழிக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க 14 நாள் கோழி வந்து சளி இருக்குது, ஸ்ப்ரே அடித்தாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு.
மஞ்சு வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான், சளி இருந்தால் ஸ்ப்ரே அடித்தா அதுக்கு வந்து கேட்கும். அப்படி இதை விட கொஞ்சம் நல்லா வெட்டாக இருந்துச்சுன்னா அமோனியா ஸ்மெல் அடிக்கும். உள்ளே வந்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு பேர் அமோனியா ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அந்த அமோனியா ஸ்மெல் இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்ப்ரே அடித்தாலும் கோழிக்கு வந்து கேட்காது. நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறப்ப இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சளி சவுண்டு கேட்கும். நான் வந்து சும்மா நேற்று விளையாட்டுக்கெல்லாம் சொல்லிங்க, ஃபீடு வந்து ட்ரை பண்ணி போடணும்னு சொல்லி பாருங்கள். நான் எப்படி ஃபீடு போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். இது வந்து சாயந்தரம் பண்ண வீடியோ எடுக்கிறது. இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இது நல்லா இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் போடுவேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஃபீடு போடுவேன். ஏதோ ஒரு டப்பா வழியாக அதுக்கு இருக்கான்னு பாருங்கள். எல்லா டப்பாவும் காலியாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் வந்து காலையில் ஈவினிங் 2 நேரம் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் ஃபீடு வந்து வாசத்துக்கு நல்லா எடுக்கும். புது ஃபீடு, ஃப்ரெஷ் ஃபீடு நல்லா எடுக்கும், நிறைய எடுக்கும், வெயிட் கெயின் ஆகும். ஃபஸ்ட் வீக் வர்ற வெயிட்டு தான் லாஸ்ட் வரைக்கும் அது இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். நாளைக்கு வந்து நம்ம குஞ்சுகளுக்கு ஒரு முக்கியமான நாள்னே சொல்லாங்க. என்னன்னா, நாளைக்கு வந்து ஃபஸ்ட் வேக்சின் போடுறோம். ஃபஸ்ட் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் எப்போவுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி நான் வந்து எப்போவுமே வந்து 24 மணி நேரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதாவது ப்ளைன் வாட்டர் போகும். ப்ளைன் வாட்டர் போய் அதுக்கப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 12 மணி நேரத்துக்கு ப்ளைன் வாட்டர் போனதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது மெடிசின் டாக்ஸால் இந்த மாதிரி கொடுப்பேன். நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபஸ்ட் வேக்சின் போட போகிறோம். நாளைக்கு ஈவினிங் ஃபஸ்ட் வேக்சின் போட்டு அதுக்கப்புறமா தான் இடம் விரிக்க போகிறோம். இந்த மூணு தூண் கேப்பில் தான் வந்து 2 நாளாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். நாளான்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் வேக்சின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு தூண் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வேக்சின் போடும்போது வந்து புது இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேக்சின் போடக்கூடாது. வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வேக்சின் அதாவது வந்து இப்போ ட்ரையாக இருக்கிற மஞ்சி வந்து கோழி இல்லாத மஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தூள் பறக்கும். அப்போ வேக்சின் போடுறதுக்கு அந்த மஞ்சியில் வந்து அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து கோழிக்கு சளி ஈகோலி ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக வந்து நம்ம ஏற்கனவே இருந்த இடத்துல வந்து நம்ம வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து நம்ம புதிய இடத்துக்கு வந்து ஓட்டி விடணும். நாளைக்கு 5வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.